கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் அரசு மூடு சந்திப்பில் இருந்து சுருளக்கோடு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பொன்மனை அருள்மிகு திம்பிலான்குடி மகாதேவர் கோவில். பாண்டியர் ஆட்சி காலத்தில் கலை நயத்துடன் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இந்த கோவில் தற்பொழுது அமைந்திருக்கும் பகுதி பண்டைய காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த நிலையில் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த திம்பிலிகாணி என்பவர் காட்டை வெட்டி திருத்தம் செய்தபோது அந்த பகுதியில் இருந்த சிவலிங்கம் மீது பட்டு ரத்தம் கொட்டியதாகவும் அதற்கு விடை தெரியாது திம்பிலிகாணி இரவில் தூங்கவே அப்பொழுது கனவில் வந்து கோவில் அமைக்க சிவபெருமான் கூறியதாகவும் அதன் பின்னரே இவ்விடத்தில் கோவில் அமைந்ததாகவும் செவிவழி கதையாக உள்ளது. இருப்பினும் 2 அடி உயரத்தில் சுயம்பு வடிவில் இருக்கும் லிங்கம் இன்றும் வெட்டுப்பட்ட நிலையில் இருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து கோவிலின் முன்பகுதியில் பாதுகாப்பிற்கு நிற்கும் கோவில் பாலகர் சிற்பமும், கோவிலை சுற்றி பெண்களின் வளர்ச்சி பருவங்கள் மற்றும் அவர்களின் பண்புகளை உணர்த்தும் சிற்பங்கள், கற்தூண்களிலும் நந்தி மண்டபத்தின் மேல் பகுதியில் உள்ள கூரையில் ராமாயண கதைகளில் ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர் வனவாசம் செல்லும் பொழுது நிகழ்ந்த அனுபவங்களை மரத்திலும் செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தி இருப்பது பக்தர்களின் வாழ்வியல் பாதைகளை உணர்த்தும் விதத்தில் உள்ளன. மேலும் கோவிலின் முன்பகுதியில் அணையா விளக்கும் பொருத்தப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் புகழ்பெற்ற 12 சிவாலயங்களில் 5வது சிவாலயமாக திகழும் இந்த கோவிலில் மூலவர் சிவபெருமானும் உப தெய்வங்களாக உள்ள ஐயப்ப சுவாமி, கணபதி, நாகர் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர். மாதத்தில் 2 பிரதோஷ பூஜையும் மாத திருவாதிரைக்கு திருவிளக்கு பூஜையும், பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி 10 நாட்கள் திருவிழாவும் மார்கழியில் 1 நாள் திருவிழாவும் கொண்டாடப்படுகின்றது.
கோவிலின் முன்பகுதியில் உள்ள அரச மரத்தை சுற்றி வந்து சிவபெருமானை வணங்கினால் வேண்டுதல் நிறைவேறும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.